இபிஎஸ் சார்பாக பாஜக தலைமை அண்ணாமலைக்கு நிர்பந்தம் கொடுக்கிறது, அண்ணாமலைக்கு பின் இருந்து செயல்படுகிறது, அண்ணாமலை கழுத்தை நெரிக்கிறது அப்படின்லாம் கேட்கும். அப்போ விஷயமே வேறொரு காட்சியாக மாறிடுச்சா, அல்லது முதலில் சொல்லப்பட்ட காட்சி உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றமா? அண்ணாமலை உருவாக்கிய அந்த தோற்றம் தோற்றப்பொலிவா, உண்மையா, உண்மை காட்சியா என்பது இப்போ தெரியுது. இடையில என்ன நடந்தது என்றால், அவர் திடீர்னு அங்கங்கே நிறைய நிலம் வாங்கி போட்டிருக்காரு என்று சொல்லி ஒன்று அம்பலமாச்சு. அது எஸ்பி வேலுமணியினுடைய தொகுதியான தொண்டாமுத்தூரில் இருக்கிற தொண்டாமுத்தூர் வட்டாட்சிக்கு உட்பட்ட இடம். அதிமுகவினர் யாரோ நிலம் சொல்லியிருக்காங்க சார். ஒரு குடும்பத்திட்ட வாங்குகிற நிலம் ஒரு 12 ஏக்கரு. அந்த நிலமும் கூட அங்கே உள்ள மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று, அரசாங்கம் கைடிங் வேல்யூ ஒன்று கொடுக்கும். கிரவுண்ட் லெவலில் மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும், வெளிப்படையாக உள்ளது. சும்னாச்சும் சொல்லுவாங்க இந்த அரசு பத்திரப்பதிவில், உண்மையாச்சும் ஒன்று இருக்கும், அது ஜனங்க பேசுவாங்க. அப்படி பார்த்தா இந்த 12 ஏக்கர் 11.25 வரும் சேர்ந்து அதனுடைய விலை 100 கோடி ரூபா. 100 கோடி. ஆமாங்க. அது 30 மடங்கு உண்மை விலையை விட கூட. அது உண்மை விலை என்பது எவ்வளவுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதி இதற்கு பதில் சொல்கிறார் அவசர அவசரமாக. ஐபிஎஸ் இல்லையா, அறிக்கை விட்டார் சார். ஆமாம், அறிக்கை விட்டாரா? தமிழ் அறிக்கை பார்த்தீங்களா, ஆங்கில அறிக்கை பார்த்தீங்களா? தமிழ் சார். ஆங்கில அறிக்கையில் உள்ளது, தமிழ் அறிக்கையில் இல்லை. அவர் சொல்லும் பொழுது ஆங்கில அறிக்கையில் 40 லட்சம் சொச்சம் எல்லாம் போட்டு இவ்வளவு ரூபாயை நான் கட்டண பதிவாகவும் வரியாகவும் கட்டியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.